Hello students, we are going to discuss chapter 11 functions part 6. In the previous video, we have discussed about what is inline functions and what are the different methods of calling a functions. Now we are going to learn about the different forms of user defined function declaration and the written statement. We know about a functions, am I right? Function is nothing but it is a small subprogram. It can be defined separately. So defined என்ன function என்ன task பண்ண போதுன்னு சொல்றது தான் defined. டிக்ளரேஷன்னா அதில் அதோட ரிட்டர்ன் டைப் என்ன, ஃபங்க்ஷன் நேம் என்ன, அதில் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அதை மென்ஷன் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது பிஃபோர் தி மெயினும் பண்ணலாம், ஆஃப்டர் தி மெயினும் பண்ணலாம். ஓகே, பிஃபோர் த மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதா இருந்தால், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதா இருந்ததுன்னா நீட் நாட் டிக்ளேர் யுவர் ஃபங்க்ஷன். டிக்ளரேஷனே இல்லாமல் டைரெக்டாக நம்ம டெஃபினிஷன் பண்ணலாம். இதுவே ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் ஆஃப்டர் த மெயின் டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணணும். எங்கே டிக்ளேர் பண்ணணும்னா பிஃபோர் த மெயின் யூ ஹாவ் டு டிக்ளேர் இட். ஓகேங்களா, இதுதான் நார்மல் ரூல். ஓகே, அந்த டிக்ளரேஷன்லேயே வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன்ஸ் that we are going to learn now. So the first one is a function without a return value and without a parameter here. So what is a return value and what is a parameter here? So the parameter is nothing but the number of arguments passed from the main function is called as the parameter. So user defined function யார் கால் பண்ணுவா? மெயின் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணும். ஸோ அந்த டைமில் மெயின் ஃபங்க்ஷன் ஏதாவது இன்புட்டை பாஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா த்ரூ த பேராமீட்டர் ஒன்லி த இன்புட் வில் பி பாஸ்ட். அதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸில் இன்புட்ஸ் என்னவா இருக்கும்னா வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பிரஷன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம 2 types ஆஃப் பேராமீட்டர்ஸ் படிச்சிருப்போம். ஃபார்மல் பேராமீட்டர்ஸ், ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் எங்கே இருக்கும்? மெயின் ஃபங்க்ஷனில் இருக்க காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதே ஏதாவது ஒரு வேல்யூஸை கால்டு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறது தான் அது பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா, ரிட்டர்ன் வேல்யூ இஸ் நத்திங் பட் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும், அதுதான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்போம். ஒரு கிளாஸ் டீச்சர், கிளாஸ் லீடர் இருக்காங்க. ஸோ கிளாஸ் லீடருக்கு டீச்சர் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை அசைன் பண்ணுறாங்க. ஸோ என்ன டாஸ்க் அசைன் பண்ணுறாங்கன்னா, whenever I call your name you have to write the names of the absentees on the board அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்சன்டீஸ் நேம்ஸை போர்டில் எழுதி போடணும். எப்போல்லாம் நான் கூப்பிடுறனோ அந்த டைமில் ஆஃப்டர் டேக்கிங் த அட்டெண்டன்ஸ் நான் கூப்பிடும் போது நீ என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரைட் தி ஆப்சன்டீஸ் நேம்ஸ் ஆன் தி போர்ட். இதுதான் அவங்களுடைய டாஸ்க். இந்த டாஸ்க்கை தான் கிளாஸ் லீடர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்படி பண்ணும்போது ஜஸ்ட் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, நேமு மட்டும்தான் கால் பண்ணுறாங்க. நேம் கால் பண்ண உடனே கிளாஸ் லீடர் என்ன பண்ணுவாங்க, இம்மிடியேட்டாக ஆப்சன்டீஸோட நேமை போர்டில் எழுதிடுவாங்க. ஸோ அவங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே எந்த ஒரு இன்புட்டும் டீச்சர்கிட்டேருந்து லீடருக்கு பாஸ் ஆகலை, அதே மாதிரி எந்த ஒரு அவுட்புட்டும் லீடர்கிட்டேருந்து டீச்சருக்கு பாஸ் ஆகலை. இதுதான் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் அ பேராமீட்டர். ஸோ பேராமீட்டர்ன்றது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து போகிறது தான் ஃபங்க்ஷனுக்கு, அது ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகேங்களா, தென் ரிட்டர்ன்றது கால்டு ஃபங்க்ஷன்லேருந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வர்றது தான் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ த ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் பேராமீட்டர்னா த ஃபங்க்ஷன் நோ ரிட்டர்ன் அண்ட் நோ ஆர்கியூமெண்ட். அது எந்த வேல்யூமே மெயின்லேருந்து ரிசீவ் பண்ணாது, எந்த வேல்யூமே மெயினுக்கும் ரிட்டர்ன் பண்ணாது. அதுதான் ஃபங்க்ஷன் வித் நோ ரிட்டர்ன் அண்ட் நோ parameters here. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா அதோடைய டேட்டா டைப் என்னவாக இருக்கும், வாய்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ரிட்டர்ன் டைப் எந்த டைப் ஆஃப் வேல்யூவை மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த டைப்பை மென்ஷன் பண்ணுறது ரிட்டர்ன் டைப். ஸோ இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் எந்த வேல்யூமே மெயினுக்கு கொண்டு போகல, அப்போ நம்ம அது என்ன டேட்டா டைப்பாக கொடுப்போம்னா வாய்டு டேட்டா டைப்பாக கொடுப்போம். ஸோ ஷால் வி see the example for this program now?
see எங்க டிஸ்பிளேன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை பாருங்க, நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே இதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதனால நமக்கு செப்பரேட்டாக டிக்ளரேஷன் தேவையில்லை. இதுவே நான் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை இந்த மெயினுக்கு கீழே நான் டிஃபைன் பண்ணேன்னா கண்டிப்பாக மெயினுக்கு முன்னாடியே அதை நம்ம என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன, இதுதான் டெஃபினேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன டாஸ்க் பண்ண போதோ அதை சொல்கிறது தான் டெஃபினேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆல்வேஸ் C++ starts execution from the main program. மெயின் ப்ரோக்ராம்லேயே இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் வெறும் கால் மட்டும் தான் பண்ணுது. டிஸ்பிளேன்னு வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, டிஸ்பிளே. ஸோ கால் பண்ண உடனே இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுடைய டாஸ்க் என்ன, இட் ஹாஸ் டு டிஸ்பிளே சம் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ சி அவுட்னு சொல்லிட்டு அந்த சி அவுட்குள்ளே டபுள் கொட்டேஷனில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். வி ஆல்ரெடி நோ தட் டபுள் கொட்டேஷனில் நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அது நமக்கு அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இங்கே மெயின்லேருந்து எந்த வேல்யூமே டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு போகல. அதுதான் நோ பேராமீட்டர், நோ ஆர்குமெண்ட், வெறும் எம்டியாக தான் இருக்குது. இதுதான் பேராமீட்டர். பாருங்கள், இது எம்டியாக தான் இருக்குது. ஸோ நத்திங் இஸ் பாஸ்டு டு த டிஸ்பிளே ஃபங்க்ஷன். சிமிலர்லி this void function, that is this void is there. No void எதுக்காக யூஸ் பண்ணுவோம், no return value. இந்த டிஸ்பிளே எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலை, மெயினுக்கு எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா voidன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனும் எந்த வேல்யூமே மெயினுக்கு ரிட்டர்ன் பண்ணலை, ஆனால் அதோடைய டாஸ்க்கை இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது. Shall we run and see the output now? So press F11 for compiling and run your program. ஸோ கேன் யூ சி த அவுட்புட், நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனோட டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எப்படி கிளாஸ் லீடர் நேம் டீச்சர் கால் பண்ண உடனே போர்டில் நேம்ஸ் எழுதி போட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் அதோடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு வித்தவுட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ டு த மெயின் ஃபங்க்ஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஹியர்? Then the next type of function declaration is function with return value and without a parameter. So return value ன்றது என்னது, கால்டு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறது, மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது ரிட்டர்ன் வேல்யூ வித்தவுட் அ பேராமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா, டீச்சர் வந்து கிளாஸ் லீடரை கால் பண்ணும்போது கிளாஸ் லீடர் என்ன பண்ணுறாங்க, ஆப்சன்டீஸ் நேமை ஒரு ஸ்லிப்பில் எழுதிட்டு அந்த ஸ்லிப்பை கிளாஸ் டீச்சருக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்கிட்டேருந்து எந்த இன்புட்டும் கிளாஸ் லீடருக்கு போகல, பட் கிளாஸ் லீடர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கை மெயின் கிளாஸ் டீச்சருக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் இயர். ஸோ நோ ஆர்குமெண்ட் இஸ் பாஸ்டு ஃப்ரம் தி மெயின் ஃபங்க்ஷன் டு தி கால்டு ஃபங்க்ஷன், பட் த called function return a some value to the main function here. So this is a return value and without parameter. So ஒரு function ஒரு value main functionக்கு return பண்ணும்போது அது எந்த type of value return பண்ணுதோ அந்த type கண்டிப்பா நாம mention பண்ணணும். ஒரு integer value mainக்கு return பண்றதா இருந்தா நம்ம return type என்னவா கொடுக்கணும், intன்னு கொடுக்கணும். ஒரு floating ஒரு fractional number return பண்றதா இருந்தா float, ஒரு character return பண்றதா இருந்தா char. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஒரு வேல்யூவை மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணோன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ டு த மெயின் ஃபங்க்ஷன் இயர். ஸோ லைக் அ ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம கோ டு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ கோ டு ஒர்க் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஜம்ப் ஆகிட்டு வேறு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போதும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும்போது இட் ஸ்டாப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடும், டெர்மினேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜம்ப் ஆகி காலிங் ஸ்டேட்மெண்ட் மெயின் ஃபங்க்ஷனில் எங்கே காலிங் ஸ்டேட்மெண்ட் வந்ததோ எந்த இடத்துல அதை கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கே அது ரீச் ஆகிடும். அதுதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் இயர். ஓகே, ஸோ தட் இஸ் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ டு த காலிங் ஃபங்க்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பேக் டு த காலிங் ஸ்டேட்மெண்ட் இயர். என் காலிங் ஃபங்க்ஷன் எது, மெயின் ஃபங்க்ஷன் தான் காலிங் ஃபங்க்ஷன். ஸோ கால் பண்ண இடத்துக்கே ரிட்டர்ன் ஆகும் வித் வேல்யூ, அதுதான் ரிட்டர்ன் டைப். ஸோ ப்ரீவியஸ்லியே நோ ரிட்டர்ன் நோ input, that is no argument பார்த்தோம். இங்கே வந்து with return and without a arguments here. So let's see that example for this. இங்கே பாருங்க, int displayன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ன்றது தான் ரிட்டர்ன் டைப். ஸோ அப்போ இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது, இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. இதோடைய டாஸ்க் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து ஜஸ்ட் 2 வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. தென் ஃபைண்டிங் த அடிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்புட்டை இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் ரிட்டர்ன் எஸ்.
So return the statement தான் என்ன பண்ணும், returns a value from the called function to the calling function. எது called function? Display தான் called function. அப்போ எது calling function? Main தான் calling function. எந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம shall we start to execute how it works? So first execution starts from the main program. So இந்த first statementல int m என்றது variable equal to display. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதை டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஆல்வேஸ் பெட்டர் பர்பஸஸ். ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்போது யூ ஹாவ் டு ரிசீவ் த வேல்யூ. அந்த வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ணுறது பெட்டர். வி ஹாவ் டு ஸ்டோர் இட் இன் த வேரியபிள். டைரெக்டாகவும் நம்ம வந்து டிஸ்பிளேல பண்ணலாம். பட் நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம்னா ஃபியூச்சர் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பொருளை யாராவது நம்ம கொடுக்கும் போது நம்ம கை நீட்டி தான் அது வாங்குவோம். ஸோ த ஹேண்ட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஓல்டர் இயர், ஓகே, டு ரிசீவ் சம்திங் ஃப்ரம் தி அதர். சிமிலர்லி ஒரு வேரியபிளை வந்து காலிங் ஃபங்க்ஷன் கால்டு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம்னா அந்த வேரியபிளில் அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணோம், இங்கே ரிட்டர்ன் எஸ்ஸோட வேல்யூ எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா இந்த சேம் ஸ்டேட்மெண்ட்லேயும் ரிட்டர்ன் ஆகும். எந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணச்சோ அதே ஸ்டேட்மெண்ட்டில் ரிட்டர்ன் ஆகிட்டு அந்த வேல்யூ நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், எம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம், அந்த எம் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். So shall we run and see this program here? So compiling this program, see, can you see that sum equal to 15. So இந்த 15 எப்படி வந்தது, இந்த display function கால் பண்ண உடனேயே இந்த a value 10, b value 5. So 10 plus 5 15. அந்த 15 sல ஸ்டோர் ஆகியிருக்கு, return yes. ஸோ இங்கே return 15 வேல்யூ நமக்கு எங்கே ரிட்டர்ன் ஆகும், இந்த display function கால் ஆகியிருக்கு இல்லையா, அங்கே ரிட்டர்ன் ஆகும். அந்த 15 mல ஸ்டோர் ஆகுது. அந்த m வேல்யூவை தான் நெக்ஸ்ட் லைனில் நாம் டிஸ்பிளே பண்ணுறோம். Do you understand the concept here? Then the next type of declaration. So இது வரைக்கும் பார்த்தது no return, no argument, then with return and no parameter. Now without return and with parameter. So without return நால என்ன அர்த்தம், function எந்த வேல்யூமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணாது. But parameter will be there. Parameter என்னது, input passed from the main function. Main function called functionக்கு ஏதாவது ஒரு இன்புட்டை கொடுக்குது, அதுதான். So for example, கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு பேப்பரை கொடுத்து, ஒரு பேப்பரை கிளாஸ் லீடர் கிட்ட கொடுத்து ரைட் த ஆப்சன்டேஸ் நேம் அண்ட் பேஸ்ட் இட் ஆன் த வால்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே எது இன்புட்டாக ஆக்ட் ஆகுது, பேப்பர் தான். அந்த பேப்பர் எங்கேருந்து கால்டு ஃபங்க்ஷனுக்கு போகுது, டீச்சர் கிட்டேருந்து லீடர் கிட்ட போகுது. ஸோ டீச்சர் வந்து மெயின் ஃபங்க்ஷன், லீடர் வந்து கால்டு ஃபங்க்ஷன். ஸோ சம் இன்புட் இஸ் பாசிங் ஃப்ரம் தி மெயின் ஃபங்க்ஷன் டு தி கால்டு ஃபங்க்ஷன். ஸோ அந்த பாசிங்கில் அதுதான் பேராமீட்டர். Through the parameter தான் we are passing the input from the main function to the called functions here. So அந்த பேப்பரை வந்து யார் ரிசீவ் பண்ணுறா, லீடர் ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த பேப்பரில் தான் அவங்க ஆப்சன்டேஸ் நேம் எழுதிட்டு வாலில் பேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கால்டு ஃபங்க்ஷன் லீடர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, பட் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணலை. யாருக்கு ரிட்டர்ன் பண்ணலை, டீச்சருக்கு ரிட்டர்ன் பண்ணல. சிமிலர்லி இங்கே என்ன நடக்கும், கால்டு ஃபங்க்ஷன் வந்து it will be in the void data type. void data type நாலே என்னது, it never returns any value here. ஓகேங்களா? but it receives a value from the main function. main functionலேருந்து இன்புட்டை வாங்கிக்கும், பட் இது எந்த வேல்யூமே வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணாது. so shall we see the example for this program? so here can you see this, what is the name of the function, display here. இங்க பாருங்க 2 parameters இருக்கு. so the previously பாத்தீங்கன்னா no parameters, இங்க parameterே இல்லாம empty இருக்கு. but இங்க 2 parameters இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், how many values it is going to receive from the main, 2 values main function கிட்டேந்து ரிசீவ் பண்ணுறதுனால இங்கே நம்ம 2 parameters டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே 2 parameters கொடுத்தா கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷன் எவ்வளோ வேல்யூஸை பாஸ் பண்ணணும், 2 வேல்யூஸை பாஸ் பண்ணணும். ஸோ இன்ட் மெயின் இன்ட் a ஈக்குவல் டு 50, b ஈக்குவல் டு 45. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ a வேல்யூ 15 இனிஷியலைஸ் பண்ணுறோம், b வேல்யூ 45, டிஸ்பிளே a, b இதுதான் காலிங் ஸ்டேட்மெண்ட்.
டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது வித் வேல்யூஸோட கால் பண்ணுறோம், தட் இஸ் வித் பேராமீட்டர்ஸோட கால் பண்ணுறோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே எவ்வளோ வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம், 2 வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே a, b இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் கால்ஸ் தி கால்டு ஃபங்க்ஷன். இங்கே a வேல்யூ இஸ் அசைன்டு டு x, b வேல்யூ இஸ் அசைன்டு டு y. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல நம்ம இங்கே என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம், 50. அந்த 50 இஸ் காப்பீடு டு x. இப்போ எக்ஸில் என்ன வேல்யூ காப்பி ஆகியிருக்கும், 50. தென் b ஈக்குவல் டு 45. அப்போ அந்த 45 எங்கே காப்பி ஆகியிருக்கும், y வேல்யூவில் காப்பி ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்குமெண்ட். பாருங்கள், இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்புட்டை பாஸ் பண்ணுது, ஆர்குமெண்ட் மூலயமா இன்புட்டை பாஸ் பண்ணுது. அந்த வேல்யூஸ் இங்கே இருக்க ஆர்குமெண்ட்ஸில் ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணும்போது ரிசீவ் பண்ணணும் இல்லையா, அந்த ரிசீவ் தான் இந்த வேரியபிள். ஸோ இந்த பேராமீட்டர்ஸை தான் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம், இந்த பேராமீட்டர்ஸை ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் சொல்லுவோம். வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் தட். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன 50, ஒய் வேல்யூ 45. அதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், 95 எஸ்ல ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூ நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கு, 95ன்னு டிஸ்பிளே ஆகும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஹியர்? ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆர்குமெண்ட் இங்கே பாஸ் ஆகியிருக்கு. பட் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல. எப்படி நமக்கு கண்டுபிடிக்கிறது இந்த இது எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல? பிகாஸ் இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. எந்த வேல்யூவாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். தென் ஒன் மோர் க்ளூ இஸ் void. voidனாலே என்ன அர்த்தம், நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ஷால் வி ரன் திஸ் ப்ரோக்ராம்? ஸோ கம்பைலிங் திஸ், can you see that sum of past value is 95? Do you understand the concept here? Then the next one is function with return and with parameter. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இன்புட்டும் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ரிசீவ் பண்ணோம், அவுட்புட்டும் காலிங் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அதுதான் வித் ரிட்டர்ன் அண்ட் வித் பேராமீட்டர். ஸோ கிளாஸ் டீச்சர், கிளாஸ் லீடர். கிளாஸ் டீச்சர் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ஆப்சன்டீஸ் நேம் எழுதி அந்த பேப்பரை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் டீச்சர் பேப்பர் கொடுக்குறாங்க, அந்த பேப்பரில் கிளாஸ் லீடர் ஆப்சன்டீஸ் நேம் எழுதிட்டு அதே பேப்பரை கிளாஸ் டீச்சருக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இன்புட் இஸ் பாசிங் ஃப்ரம் தி main function to the called function and output is returned from the called function to the calling functions also. So எங்க return ஆகும், calling functionல main functionல எந்த statementல நம்ம call பண்றோமோ அந்த statementல தான் value return ஆகும். Do you understand the concept here? So shall we see that example for this one, this concept here? Okay, so here see, now one thing you should remember that when you are going to return a value, you have to mention the return type here. Okay, நம்ம எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலனா தான் void கொடுப்போம். இப்போ நீங்கள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரி you have to give a data type. எந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா டைப் தான் இங்கே கொடுக்கணும். இங்கே இன்ட்னு கொடுத்ததுனால அப்போ இது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது, இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இங்கே பாருங்கள் 2 parameters, 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளோ வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணணும், 2 values should be passed here. ஸோ இங்கே பாருங்கள் சம் கேல்குலேஷன் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்றோம். Okay, so shall we see how the program is executed here? So we'll start execution from the main program. A value 45 declare பண்றோம், B value 20 declare பண்றோம், S equal to display A comma B. So நம்ம எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை அந்த அவுட்புட்டை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ display A comma B. ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆகும், கால் ஆன உடனே அந்த A value will be assigned to X, B value Yல காப்பி ஆகும். இங்கே அடிஷன் முடிச்ச பிறகு அந்த வேல்யூ நமக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் எஸ், இந்த ரிட்டர்ன் எஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எங்கே ஜம்ப் ஆகும், எந்த ஸ்டேட்மெண்ட் கால் ஆகுதோ அங்கே. ஓகே, எந்த ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணோம், இந்த ஸ்டேட்மெண்ட் தானே கால் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த 75 65 வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், அந்த 65 இங்கே இருக்க வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூவை தான் நாம் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஷால் வி ரன் அண்ட் see the output now? So with return with parameter is nothing but, so some value is passing from the main function to the called function and after performing the task. So அந்த function ஒரு task-ஐ perform பண்ண பிறகு அந்த output-ஐ நம்ம என்ன பண்ணுறோம், main function-க்கு return பண்ணுறோம். அதுதான் with return and with arguments. Do you understand the concept here? இங்க பாருங்க 65 display ஆகிருக்கு. Then
The next one, so return statement is very very important for the function, because with the help of return statement only we can return a value to the calling function. So calling function இது நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன், because you will be confused with the topic. Called function றது நாம கிரியேட் பண்ண யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். காலிங் ஃபங்க்ஷன்றது ஆல்வேஸ் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா ஆல்வேஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நெஸ்டட் ஃபங்க்ஷனும் நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஃபங்க்ஷனை கூட கால் பண்ணலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன் இட் மே ரெஃபர்ஸ் தி காலிங் ஃபங்க்ஷன்ஸ் here. ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னாலே எந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுச்சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் ஆகி போகிறது தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் here. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்? இட் ஸ்டாப் எக்ஸிக்யூஷன்ஸ் அண்ட் ரிட்டர்ன் த வேல்யூ டு த காலிங் ஃபங்க்ஷன். ஸோ அந்த கால்டு ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷனில் இருக்க காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ when a return statement is executed, the function is terminated immediately at the point. So எங்க return statement execute ஆகுதோ அந்த இடத்துல அதோட execution stop பண்ணிட்டு calling function எந்த function call பண்ணுச்சோ அந்த இடத்துக்கு jump ஆகும். So return statement is used to return from a function. It is categorized as a jump statement. So jumping statement நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? So jumping என்ன பண்ணும்? It terminate the execution. execution stop பண்ணிட்டு அதோட controlல கால்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணுச்சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது ஜம்ப் ஆகி போகும். அதுதான். ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் தி கண்ட்ரோல் டு தி கால்டு ஸ்டேட்மெண்ட் here. ஸோ சம்டைம்ஸ் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மே ஆர் மே நாட் ரிட்டர்ன் அ வேல்யூ. எப்பவுமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னு எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லை. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணாமல் எம்டி வேல்யூவை கூட அது ரிட்டர்ன் பண்ணலாம். இஃப் ரிட்டர்ன் as a value associated with that, the value becomes the return value for the calling statement here. So ஒரு return statement என்ன value return பண்ணுதோ அதுதான் வந்து output of the calling statement. calling statement உடைய value. So நம்ம s equal to display ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா அந்த display function return பண்ற value தான் return value of that calling statement. Even for void function, return statement with parameter can be used to terminate the function. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டெர்மினேட் பண்ணணும்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் டெர்மினேட் ஆகிட்டு எங்கே ஜம்ப் ஆகும்? காலிங் ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் ஆகும். ஈவன் நம்ம வாய்டு யூஸ் பண்ணும்போது வாய்டு டேட்டா டைப் இருக்கும் போது கூட நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியுமா? ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஜஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் வந்து மே ஆர் மே நாட் ஹேவ் அ வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை வெறும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஸோ வாய்டு ஃபங்க்ஷன், தட் இஸ் வாய்டு டேட்டா டைப் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் எம்டி ரிட்டர்ன் டைப்பு கொடுக்கலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நத்திங் வில் பி ரிட்டர்ன்டு டு த மெயின் ஃபங்க்ஷன் here. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்? ரிட்டர்னிங் அ வேல்யூ ஃப்ரம் தி கால்டு ஃபங்க்ஷன் டு த காலிங் ஃபங்க்ஷன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட் டெர்மினேட்ஸ் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிட்டு கால் பண்ண அதே ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் போகிறது தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் here. அது சம்டைம்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாமலேயும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், int add int, int. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது? இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம்? பிகாஸ் ஒரு ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த டேட்டா டைப்பை தான் நம்ம ரிட்டர்ன் டேட்டா டைப்பாக கொடுப்போம். ஸோ இந்த டேட்டா டைப்பை பார்த்தாலே we can able to guess what type of value returned by this function. இப்போ உங்களோட ஃபங்க்ஷன் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா நம்ம என்ன டேட்டா டைப் கொடுக்கணும்? we have to give a void data type. ஸோ எந்த வேல்யூமே நம்ம காலிங் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணலை, ஜஸ்ட் நம்ம பெர்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாய்டுன்னு கொடுக்கணும். சப்போஸ் இந்த கால்டு ஃபங்க்ஷன் ஏதாவது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது, காலிங் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா கண்டிப்பாக எந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ வருங்க, இங்கே வந்து என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோம்? ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பில் இன்ட். அப்போ நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆக போகுது? இன்டீஜர் வேல்யூ. இங்கே ஃப்ளோட்டுன்னு கொடுத்தா வாட் டைப் ஆஃப் வேல்யூ? ஃப்ளோட் வேல்யூ.
character இருந்ததுன்னா character value we will receive, double இருந்ததுன்னா we will get a double value here. Sometimes நீங்க return type கொடுக்கல, return type கொடுக்காம just ஒரு function நேமும் parameters மட்டும் நீங்க declare பண்றீங்க. அப்போ what is the return type here? By default int is the data return type. ஓகேங்களா, இன்டெண்டட் டேட்டா டைப் தான் டிஃபால்ட் டேட்டா டைப்பாக எடுத்துக்கும், வாய்டை எடுத்துக்காது. வாய்டு இருந்தால் என்ன அர்த்தம், எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. பட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரிட்டர்ன் டைப்பை மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக அது என்ன டேட்டா டைப்பாக எடுத்துக்கோன்னா இன்ட் டேட்டா டைப்பாக எடுத்துக்கும். ஸோ பை டிஃபால்ட் ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் இன்ட் when no return value is explicitly given here. Do you understand the concept here? The same time the return can return here strings also. இங்க பாருங்க charன்றது என்ன, character strings display பண்ண போறோம். ஸோ ரிட்டர்னில் பாருங்க ஒரு சென்னைன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறதுனால இங்கே நம்ம கேரண்ட டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ரிட்டர்ன் டைப்பை மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக அது என்ன டேட்டா டைப்பாக எடுத்துக்கும், இன்டீஜர் டேட்டா டைப்பை எடுத்துக்கும். Do you understand the concept here? I hope students you would understood the concept of different types of function declaration. In the next video, we'll discuss about the recursive function and scope of variable. Thank you.